ஏன்பா விஜய் தம்பி முதலமைச்சர் ஆனாரா இல்லையா? ஆயிட்டார்ல. அப்புறம் ஏன் அவங்க பஸ்ல எல்லாம் ஏத்த மாட்டாங்க? அவர் என்ன சொன்னாரு? எல்லா பஸ்லயும் வந்து ஃப்ரீன்னு சொன்னாரா இல்லையா மகளிருக்கு? ம் லேடிஸ்க்கு ஃப்ரீன்னு சொன்னாரு இல்லைங்களா? அப்ப நாங்க ஏறினா இவங்க ஏன் எங்களை இறக்கி விடுறாங்க? கேட்டா வந்து இல்ல அது சரியில்லை, இது சரியில்லை, இன்னும் வரல இல்லைன்னு சொல்றாங்க. லேடிஸ்க்கு அனைத்து பேருந்திலும் இலவசம் சொல்லியிருந்தீங்கல்ல விஜய் சார், அந்த வாக்குறுதியில சைன் போடுங்க சீக்கிரம். ஏன்னா மக்களுக்கு ஒன்றும் தெரியல. நீங்க சிஎம் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லா பஸ்லயும் ஏறிட்டு இருக்காங்க. இன்னும் மகளிர் விடியல் பயணம் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. நீங்க சீக்கிரமா வந்து இதுக்கு சைன் போட்டு இந்த சிஸ்டத்தை மாத்துங்க. ஏன்னா மக்களுக்கு ஒன்றும் புரியல. படிக்காதவர்கள்லாம் என்ன பண்றாங்க, எல்லா பஸ்லயும் ஏறிட்டு கண்டக்டர் கூட சண்டை போட்டுட்டு இந்த மாசம் இறுதிக்குள்ள அந்த திட்டத்தை செயல்படுத்துங்க விஜய் சார். மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்தெந்த பஸ்ல ஏறணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா அதையும் கரெக்டா சொல்லிடுங்க. ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா பஸ்ன்னு சொல்லிட்டீங்களா, இங்க இருந்து திருச்சி மதுரை போற பஸ் கூட ஃப்ரீயா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. அதெல்லாம் வந்து கரெக்டா கிளியர் கட்டா சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு நல்லா புரியும்படி இருக்கும்.